கங்கா பயங்கர கோவமா இருக்காங்க. எப்படியாச்சும் வீட காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் வீட பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே இன்னும் கோவம் அதிகமா வருது காவிரியோட அம்மாக்கு. "ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? என்ன நீ என்ன குடும்பத்த பார்த்துக்கிறேன்றதுக்காக அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருப்பியா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தார். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாவது தான் வருவாரு. இங்க பார்த்தியா அப்பத்தா எல்லாரையுமே சேர்த்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? நீ இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க. உன்னை வளர்த்ததே நான் தானே. நான் ஏதாவது சொன்னா கூட வாய மூடு வாய மூடுன்னு சொல்றேன். அன்னைக்கு அதே மாதிரி தான் சொன்னேன் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னா என்ன பண்ணுவாங்க போய் கேட்குறேன். என்ன உனக்கு அவ்வளோ திமிரான பேச்சு? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஆமாம் ஏதோ காவேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்காக அவளை நாங்கள் வெறுத்தணுமா? அவள் என் வயிற்றில் பிறக்கலையா? அவளை வேணான்னு சொல்ல முடியுமா என்ன? அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ. என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். என் பசங்களை என் மாமியாரை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீலாம் குடும்பத்துன்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம். எங்களுக்கு தேவையான எதையும் நீ செய்யவும் வேண்டாம். செஞ்சுட்டு எங்களை நீ திட்டிகிட்டும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டோன்னே கங்கா எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. பயங்கர கோவமாக அப்படியே பார்க்குறாங்க. என்னடி பார்க்குற? என்ன பார்க்குற? கண்டிப்பாக நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னா போ. நீ போ. நாங்கள் எதுக்காக வரணும்? நாங்கள் யாருமே வரமாட்டோம். நீ உன் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா கோவமாக சொல்கிறாங்க. அப்படியே கங்கா வெளியே வந்துடுறாங்க. நர்மதா பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே போகிறாங்க காவேரி கிட்ட. என்னாச்சு நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அக்கா அம்மாவை பயங்கரமாக திட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து திட்டுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. அவள் என் மேலே உள்ள கோபத்தில் தான் அப்படி நடந்துக்கிறாள். மற்றபடி அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி காவேரி சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இந்த தாத்தா பார்த்துட்ருக்காரு. அப்பா இருக்கும்போது இப்படிலாம் இல்லை நல்லா தானே இருந்துச்சு நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அப்பா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சாப்பிடும்போது கூட எங்கள் அப்பா எங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவார். நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீடியோ கால் பண்ணிவிடுவார், பேசுவார். எங்கள் அப்பா எங்கள் கூடயே இருக்க மாதிரியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். இப்போது இல்லைன்னும் போது எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நர்மதா 2 பேருமே சேர்ந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறாரு தாத்தா. பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருமா நர்மதா, பெரியவங்க சண்டை போட்டால் போடட்டும். நீ சின்ன பொண்ணு, நீ நல்லா படிக்கணும் சரியா? நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. எல்லாமே தானே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அங்கேருந்து போகிறாங்க. காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க கங்கா. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா அங்கே வேர்க்கடலை போது உனக்கு நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த கடலையை கொடுக்குறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரோட்டில் பேசிட்டு வராங்க. உங்களை நான் திட்டுறேன்னா எல்லார் மேலே எரிஞ்சு விடுறேன்னா நீங்கள் பண்ணது எல்லாம் தப்பு கிடையாதா? என் மேலே தான் தப்பா? நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க. பணம் அவங்க செலவு பண்ணி எதுக்காக நீங்கள் ரெசார்ட்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நான் கௌரவமாக இருக்கக்கூடாது, திட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? நான் அவங்க பண்ண தப்புக்கு நான் திருப்பி போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். இதில் என்ன இருக்குது? கொடுத்தது தப்பு இல்லை கங்கா, தூக்கி அடிச்சது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு குமரன். என்னங்க அதே மாதிரி என் மேலேயே தப்பு சொல்லணும் அப்படி தானே? அம்மா சொன்னாங்கல்ல, யாரையும் நான் மதிக்கிறது இல்லை, தூக்கி பணத்தை அடிக்கிறேன், அதே தானே நீங்களும் பேசுகிறீங்க. ஆனால் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வீட்லேயே இருக்கணும் அப்படி தானே? அதானே பேசுகிறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக கோவப்பட்டாங்க. சரி ஒன்றும் இல்லை இருக்குங்க அப்படின்னு குமரன் சொல்கிறார். போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. கங்கா நில்லு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன்